ஹாய் நண்பா! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிராணி பார்க்க போகிறோம். நாங்கள் தான் எங்கேருந்து வந்திருக்கோம்னா, ஹாஸ் கேமிங். நம்ம இப்போ வந்து கிராணியை கொல்லாமல் நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நாங்கள் காவு வாங்க போகிறோமான்னு தெரில, இல்லாட்டி மாஸ் பண்ண போகிறோமான்னு தெரில. வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இப்போ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. நானும் அரை மணி நேரமாக உட்காந்துருக்கேன். அப்படியே உட்காந்துருக்கேன். லோட் ஆகிக்கு. அப்பாடா, லோடிங்கிற சிம்பிள் பெருசுப்பா. அப்பாடா, டே 1 வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிரானிட்ட வந்து எஸ்கேப் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பிரைட்னஸ். ஓகே, இப்போ வந்து நான் கிரானிக்கு எந்திரிப்போம். பெட்லேருந்து எந்திரி தம்பி. எந்திரிச்சாச்சு. போவோம், போயிட்டு இருப்போம். அத்தி இங்கே என்னமோ ஜாரில் வச்சுருக்காங்க, எதுக்குன்னே தெரில. நம்ம ஃபஸ்ட்டு வாட்டில் ஆடுறதுனால நம்மளுக்கு ஒன்றுமே புரியலங்க. எப்போ போகிறோம்? ஏத்தி கிரானி, எம்மா சொட்ட! ஓடு 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 ஓடு! எப்பாடி, எப்படியோ தப்பிச்சாச்சு. அப்பா, இன்ஜின் பாட்டு இங்கே ஒன்று இருக்குது. நம்ம அப்புறமேட்டு அந்த எடுத்துக்குவோம். ஷார்ட் கன் பாட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஷார்ட் கன் பாட்டே தான். ஆனால் நம்ம கொல்லக்கூடாது. நம்ம வந்து கிரானியை கொல்லாமல் தான் விளாட போகிறோம். வெப்பன் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? வெப்பன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இதுக்கு நிறையா தேவை. நம்ம அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கிறதுக்கு அதெல்லாம் நிறையா தேவை. அதனால் எடுத்து வச்சுக்குவோம். நீங்கள் எப்படி கேட்கலாம், ப்ரோ உங்களுக்கு விளாட தெரியாதுன்னு நீங்கள் எப்படி ப்ரோ நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் துப்பாக்கி வந்தால் தான் எடுக்க முடியும்? நான் யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க. இப்போ போவோம். காக்கா ஃபுட்டு அங்கே இருக்குது. அதை நம்ம அங்கேயே மறக்காமல் வச்சுருப்போம். போயிட்டே இருப்போம். அங்கே கீழே போய் தான் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. நாங்கள் போவோம். கீழே போயிட்டு இங்கே கார் ஷெட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். கார் ஷெட்டு இந்த இருக்குது. கார் ஷெட்டு நம்ம கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஓகே, ஷார்ட் கன் வச்சாச்சு. செயின் கட்டர் அங்கேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அது என்ன வழி தரலையே. சரி போவோம், அங்கே போவோம். இது என்ன இப்போ இங்கிட்டு வழி கனெக்ட் ஆகுது? எம்மா கிராணி கிளம்பி வந்துருச்சு சொட்டை. எம்மா தாயி, பாவாடையை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு நீ. பாவாடை படி வா. போவோம், போட்டு மேலே போவோம். மேலே போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அலப்பறையை கொடுக்குறோம். அலப்பறை ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். மேலே போயாச்சு. இப்போ சோஃபாலாம் உட்காரலாம் டைம் இல்லை. இல்லாட்டி கிராணி வந்து சொட்டை கிளவி மண்டையிலே போட்டுரும். போயிட்டே இருப்போம். யாத்து என்னது இது? க்ரோக் ஃபுட்டா? வீ மாதம் நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம்னு சொன்னால அந்த இது க்ரோக் ஃபுட்டை எடுத்துகிட்டு நம்ம போயிடுவோம், கீழே போயிடுவோம். எப்பா, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த கேமு. எம்மா என்ன உள்ளே போக மாட்டேங்கிறியா? போயாச்சுப்பா. ஏன்னா கால் உடஞ்சிருச்சோ? இல்லை, கால்லாம் உடையலை. அப்படியே போயிடுவோம்க்கா. பேர்ட் சீடு எதுக்குன்னா, அங்கே ஒரு கிராணியோட செல்ல பிராணி இருக்கும். அதை வந்து இங்கிட்ட அமுச்சு விடுறேன், சரிங்களா? காக்கா அது போட்டாச்சு, பறந்துடுச்சு. அப்போ என்ன வேமா போகுது? அது காங் வீல். ஓகே, எடுத்துக்குவோம். எனக்கு படிக்கலாம் தெரியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். போய்க்குவோம். ஓகே, இங்கே எதுவுமே இல்லை. அது என்னது? இது என்னது? மாட்டுத்தோலை வச்சு கட்டி போட்டிருக்காங்க. வாக். ஷார்ட் கன் பாட்டு இங்கே ஒன்று இருக்குது. அவ்வளோதான். நமக்கு ஷார்ட் கன் இதை போய் நம்ம சேஃபஸ்டான இடத்துல போட்டு வச்சிடும். ஓகே, போட்டாச்சு சேஃபஸ்டான இடத்துல. எம்மா கிராணி வரதுரும். ஊடு மேலே ஓடு. அப்போட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மேலே வந்து திருப்பி வந்து சுற்றி பார்த்துக்கிருக்கோம். இது என்னது தெரிலையே. சரி போவோம் வாங்க. ஓகே, இங்கே எதுவுமே இல்லை. நம்ம ஷார்ட் கன் பாட்டை எடுத்து கீழே போவோம். ஷார்ட் கன் பாட்டை எடுத்துகிட்டு கீழே போவோம். இப்போ கிராணி வந்துடக்கூடாது. தாயே மகமாரி, எங்கள் தாயே மகமாரி செய்தி சொல்லுவாணி. அப்படியே போயிடுவோம் நாங்கள். அதுக்கு மேலே எனக்கு பாட்டு தெரியாது. ஓகே, போயாச்சு. புக்கு இங்கே இருக்குது. அப்பாடா, புக்கு இருக்குது. நான் ஸ்பைடருக்கு எடுத்துக்கலாம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பா, இது என்னது? எம்மா டெடி ஏஞ்சலினா வர வைக்கலாம். ஓகே, நம்ம அது கிராணி வருதான்னு பார்த்துக்குவோம். 2க்கு 3 வாட்டி செக் பண்ணியாச்சு. கீழே போயிடுவோம். டக்குன்னு போயிடும். அந்த புக்கு அங்கே இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே போவோம். கீழே போயாச்சு. ஷார்ட் கன் பாட்டு அங்கே ஒன்று இருக்குது. அங்கே போட்டோம்னா முடிஞ்சு போகும். முதல்ல இதை போய் நம்ம போட்டு வருவோம். கீழே போயாச்சு. அப்பாடா, குறுக்கெல்லாம் வலிக்குதுங்க உட்காரும்போது. எப்பா, கிராணி வருதா என்ன? இல்லைங்க கிராணிலாம் வரல. இப்போ நம்ம போயிட்டே தான் இருக்கோம். இப்படி போயிடுவோம். ஏன்னா அப்படி தான் கிராணி வரணும். நம்ம இப்படி போயிட்டோம்னா நம்மளுக்கு எப்போயுமே சேஃபாக இருக்கும். அதனால தான் எப்போயுமே நான் சுற்றி போகிறேன். சரி, இப்படி போயிட்டு ஷார்ட் கன் பாட்டு ஒன்று வச்சாச்சு. நம்ம மேலே போய் நம்ம கிராணியை கொல்லக்கூடாது. இருந்தாலும் ஏன் நான் எடுக்கணும்னா, ஸ்க்ரூ ட்ரைவருக்கு வேணும். நிறையா இதுக்கு இருக்குங்க. ஷார்ட் கன் வந்து அதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும்னு இல்லை, நிறையா இதுக்கு இருக்குது. கீழே போய் அந்த கதவை சுட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறையா இதுக்கு இருக்குங்க. அதனால் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இருக்கிறதுனால நம்ம ஷார்ட் கன் எடுத்துக்குவோம். எப்போயுமே ஷார்ட் கன் நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, இப்படி போயிட்டும் ஷார்ட் கன் பாட்டு எடுத்துகிட்டு போட்டு முடிச்சு விட்ருவோம் நம்ம.
நம்மளுக்கு என்ன அப்படி தான் ஜாலி. டான்ஸ் போடுறேன்னு பார்த்தீங்களா மவுஸில்? இல்லை கீழே போட்டேன். ஐயய்ய போச்சுடா. என்னது இது? ட்ராப் அமுக்கி விட்டுக்கிறக்கேன். போடு ஓடு 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 ஓடு. எப்பா தாயி ஓடு 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 ஓடு. எப்பா கிட்ட ஓட்டு. அப்படி போட்டு அப்பாடா எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு ஷாட்கன் ஒரு புல்லட் எடு. வா போவோம். மேலே போங்க மேலே போவோம் மேலே போவோம் மேலே போவோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா அந்த கதவு இருக்குது. நம்ம சாக்கடைக்குள்ளே போனோம்ல ட்ரைனேஜு கிராணி வந்து கழிப்பறை தண்ணி வச்சு அந்த தண்ணி அங்கே போகும்ல அந்த இடத்துக்கு நம்ம போய் அங்கே ஒரு கதவு இருக்குங்க. அந்த கதவில் வந்து மிஸ்ட்ரியான இடமெல்லாம் இருக்கும். அந்த மிஸ்ட்ரியான இடத்துக்கு நம்ம ஷாட்கனை வச்சு சுட்டால் தான் அது திறக்கும். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ அங்கே தான் போகிறேன். கீழே போயிட்டோம். சாக்கடை இங்கே இருக்குது பார்த்தீங்களா? பச்சை பசேன்னு இருக்கா. கிராணி வேலை பார்த்த வேலை தான். அந்த ரெட் கலரில் இருக்கிற அதை சுட்டோம்னா திறந்துடும். நம்ம சுட்டோம்னா அது மணங்கிடும். அது மணங்கி திறந்துடும். அப்போட ஹேமர் இருக்குது மாசு. வாங்க போய் தரப்பாத உக்காந்து தர டச்சக் பொச்சக். என்னடா கீழே போட்டு தேவையில்லாமல் சைக்கிறா தூக்குறா. ஹை அதோட போடு போயிடுவோம். மேலே போய் பார்ப்பேன் என்ன இருக்குது. ஆத்தி கிராணி வந்துடுச்சு. சொட்டை கிளவி மீட்டிங் இருக்குது. சரி பார்த்துக்குவோம். கிராணி சொட்டை கிளவி வந்துடுத்தோ பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம போயிடுச்சா? அப்பா அங்கேயே தேடிக்கிட்டு சொட்டை கிளவி கண்ணு தெரில. பின்னாடி தான் இருக்கும். கண்ணு தெரிய மாட்டேங்குது சொட்டை கிளவிக்கு. பின்னாடி திரும்பி ஒரு பாற மாட்டேங்குது. அப்பா பாவாடையை போட்டு சுற்றிக்கிருக்கு. அந்த வெள்ளை பாவாடையே நான் வந்து நான் 1988 இந்த வெள்ளை புடவை பார்த்துக்கிருக்கேன். அதே போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. பல்லும் உடஞ்சிருச்சு. அதையும் வேலை பார்க்குறது இல்லை. மண்டையை உடச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்குது. மெண்டலாகிட்டோம். அங்கே பார்க்குதுங்க நம்ம கிராணியை. சொட்டை கிளவி பார்க்கறதுக்கிட்டு இருக்குங்க. எப்பாடா உக்காந்துட்டு பார்த்துருவோம். அப்பாடா போயிடுச்சு. கிராணி போயிடுச்சு. டக்குன்னு போயிடுவோம். வருது ஓடு 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 ஓடு. உட்காரு. எம்மாடி ஜஸ்ட்டில் தப்பிச்சிட்டோங்க. எம்மா ஐயோ ஹாமரை கீழே போட்டுக்கிட்டேனே வந்துடுமே சவுண்டு கேட்டு. மறைச்சி விட்றா. என்னால் என் மூஞ்சிக்கு மேலே அடிச்சு கொடுக்குறக்க. மறைச்சி விட்டா மூஞ்சிக்கு நேரம் அடிச்சுக்கிட்டு இருக்குங்க பிளாங்க்கு. எம்மா தாய் ஓடுமா நீ அங்கிட்டு போய் தோலம்மா. நான் போகணுமா? இங்கே நின்று உசுரை வாங்கிக்கிட்டு இருக்க. போமா அங்கிட்டு. சொட்டை கையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது. ஒரு கிழவியோட கை மாதிரியா இருக்குது. லெஃப்ட் ஹேண்டை பார்த்துக்கிருக்கேன். லைட் ஹேண்டில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்பாடா அங்கே ட்ராப் வச்சிருச்சு பார்த்தீங்களா? நைஸான கிழவி அது. சரியான தில்லாலங்கடி வேலை பார்க்குது. நம்ம வெளியே வந்தோடனே மாட்டிக்குவோம் அந்த ட்ராப்பில். ஆனால் நம்ம யார் ஹேசி கேமிங் மாட்ட மாட்டான். எப்போ எதுக்குள்ள சென்சிட்டிவாக கூட்டு. எம்மாடி எப்படி சென்சிட்டிவாக இருக்குது. குறைச்சிருவோம்ப்பா. எம்மா நான் சும்மா சென்சிட்டிவாக கூட்டு பார்த்தீங்கன்னா ஜோக்கு பண்ணேன். கூட்டிடுவோம். அப்பாடா எதுவும் ஆகலை. போயிட்டு நினைக்கேன். போயிட்டு அப்பாடா போயிடுச்சுப்பா. எம்மாடி எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. அந்த வரட்டும் போயிடுவோமா? அப்பா வரட்டு. அப்பாடா கீழே குனிஞ்சு போயிடுவோம் கீழே. ஏன்னா ஹேமர் இருக்குது. எங்கே ஹேமர் யூஸ் ஆகும்? அதுவே எனக்கு மறந்து போச்சுங்க. சரி நம்ம இங்கே என்னமோ இது என்னதுங்க? இந்த ரூம் என்னமோ ஒரு வித்தியாசமான ரூம் மாதிரி இருக்குது. இந்த ரூம் நான் பார்த்தது இல்லைங்க இது வரைக்கும் கிராணி கேமில். எப்பா கேஸ் கேன் இங்கே இருக்குங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்துக்குவோம். இங்கே எங்கே இருக்குது? ஓகே எப்பா ஐயோ ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. சரி போவோம் வாங்க. அப்படியே போயிட்டே இருப்போம். ஓகே குனிஞ்சாச்சு. எப்பா சொட்டை கிளவி இங்கே வந்துருச்சு. பாவாடா செத்துட்டடி பாவாடை நீ. போட்டோம் அங்கிட்ட வண்டி போட்டான். ஓகே எந்திரிச்சிரு. ஓடு அங்கே நம்ம கையை வச்சு அழுத்திடுவோம். ஐயோ பெல்லு வேறு அடிக்கணுமோ? சரி அடிச்சு விட்டுட்டோங்கடாங்கடான்னு கேட்குது சத்தம். இப்போ ஏறு உட்காரு மேலே. போயாச்சுப்பா இந்தாச்சு. இப்போ நம்ம இங்கே ஏதாச்சும் இருக்கா நல்ல பொருள் இருக்கான்னு பார்த்துக்குவோம். ஐயோ ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஒரு கிராணி போச்சுடா. ஐயா போட்டு தாக்கிடுச்சு கிளவி. அம்மா நம்ம வேற டே 2 கண்டினியூ பண்ணணும். ஆமாம் நாங்கள் 2 பேரும். நான் என் பக்கத்தில் கே உட்காந்துருக்காரு.
நான் அகிலன், இது காவி. நாங்கள் ஃபேஸ் ரிவ்யூ பண்ணணும்னா உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா, எங்கிட்ட இல்லை 15 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது, பேராசெல்லாம் பண்ணக்கூடாது, இருந்தாலும் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துச்சுன்னா நாங்கள் குரூப்பில் இருக்கிற எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஃபேஸ் ரிவ்யூ பண்ணோம். நாங்கள் வந்து நிறையா யூடியூபர் மாதிரி எங்களுக்கு 1 மில்லியன் வந்தால் தான் நாங்கள் ஃபேஸ் ரிவ்யூ பண்ணுவோம். ஆச்சு பூச்சுலாம் எங்களுக்கு 1000 வந்தாலே நாங்கள் ஃபேஸ் ரிவ்யூ பண்ணுறோன்றோம். ஏன்னா நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுக்கு ஆனால் இப்போ நல்ல ரெஸ்பான்ஸ் தான் கிடைக்கிது. ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு 450 வியூஸ் போச்சு, அதுவே எங்களுக்கு மன திருப்தியாக தான் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்குலாம் எங்களுக்கு ரெஸ்பான்ஸே வர மாட்டேங்குதுங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு. யாத்தி கிராணி எம்மா ஜஸ்ட்டுங்க கீழே கால் உடஞ்சி, எப்பா எந்திரியே ஓடு ஹேமர் எடுத்துக்கோ. எப்பா பின்னாடி வருது கிராணி. அந்த கிராணிக்கு மட்டும் ரொம்ப குறுக்கு வழி போல், குனிஞ்செல்லாம் வராது. அதனால நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். நம்ம குனிஞ்சு கடக்குன்னு தான் வரேன். நாங்கள் ஐஸ்கிரீம் சிமுலேட்டர் உங்களுக்கு விளாட்ணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் விளாட்றோம். இல்லாட்டி வேறு ஏதாவது கேமோட ரிவ்யூ வேணும்னாலும் கன்ஃபார்மாக கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு வீடியோ எடுத்து அடுத்த வீடியோவே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வருங்க. நாங்கள் அடுத்த கண்டென்ட்டே போட மாட்டோம். நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் இன்னொன்று ஒன்று போட்டிருப்போம். அது வந்து நீங்கள் என்னதுன்னா இது என்னது, நாங்கள் எங்களுக்கு கண்டென்ட்டே கிடைக்கிறதில்ல, நீங்கள் வந்து சேலஞ்சு கொடுங்கன்னு போட்டிருப்போம். அதுக்கு ஒருத்தவங்க கூட ரெஸ்பான்ஸ் பண்ணலாங்க. நீங்கள் ஒத்தாள் கூட நீங்கள் பார்க்கலாங்க வீடியோ. நோ வியூஸ்ன்னு போகுது. எங்களுக்கு ரொம்ப அன்றைக்கெலாம் நான் அழுதுட்டேங்க. இன்றைக்கி நான் அழுதுட்டு தான் உட்காந்துருக்கேங்க. ஒரு கமெண்ட் ஒரு வியூ கூட இல்லைங்க. எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டம். எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்களாம் சின்ன பசங்க தான், பெரிய ஆள் மாதிரிலாம் எங்களுக்கு எடிட் பண்ண தெரியாது. எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு எங்களோட ஃபுல் எஃபர்ட்டாக உங்களுக்கு போடுறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. எங்களுக்கு நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அதெல்லாம் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போதுங்க எங்களுக்கு. அப்போது எங்களுக்கு 1 மாதத்தில் நீங்கள் 100 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறோங்க. ஆனால் எங்கள் மூஞ்சியெல்லாம் மாஸ்க் போட்டு நாங்கள் கேக் வெட்டுறோம்ல. 100 சப்ஸ்கிரைபர் ரீச்சடாக கேக் வெட்டுறோங்க. அதாவது பெரிய கேக்கெல்லாம் இல்லை, அவ்வளோலாம் எண்ணிக்காதீங்க. எங்கள் சேவிங்ஸில் வந்து கொஞ்சம் போட்டு கேக் வெட்டுறோங்க நாங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம கேமை பற்றி பேசலாம். இப்போ கேமுக்குள்ளே இப்போ தான் கிராணி செத்துருப்போம். இதனடா பிளான் சொல்லி அவ 2 பக்கமாக நிற்கிதுல அம்மா. இப்போ யார் விளாட்றான்னா, நான் விளாட்றேன், காவியும் கமாண்டு கொடுக்குறேன், நானும் கமாண்டு கொடுக்குறேன். நானே அப்போ விளாண்டுக்கிட்டு இருக்கேன். அப்பா பெருசுல கிளவி போ எந்திரி உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் வேணும்னா, எப்பயுமே இந்த கிளவி இந்த இடத்துக்கு வந்தா மோஸ்ட்லி இந்த மேலே போகிற படியில் தான் போகும். எப்பயுமே மேலே போகிற படியில் தான் போகும். அதுக்கப்புறம் இந்த கராஜில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ள வேலை தான் எப்பயுமே கிராணி வரும். அதனால நீங்கள் எப்பயுமே ரைட் சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் அதான் நாங்கள் சொல்கிறோம். இந்த வாட்டிக்கு நம்மளுக்கு கார் எஸ்கேப் பண்ணிட்டு இருக்கோம். கார் எஸ்கேப்புக்கு ஒரு பாட்டு கூட இன்னும் கண்டுபிடிக்கல. ஆமாங்க. நம்ம கேஸ் சிலிண்டர் தான் கண்டுபிடிச்சிட்டோம்ல. அதை நீ ஃபீல் பண்ணியா? ஆஹா, ஸ்க்ரூ டிரைவர் இது என்ன யூஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கிராணி ஒரு படியில் போச்சுல, அந்த படிக்கு கீழே ஒரு சின்ன டப்பா மாதிரி இருக்கும். அது ஸ்க்ரூ டிரைவர் போட்டு ஸ்க்ரூவை கலட்டினா உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு பொருள் இருக்கும். அங்கே நாங்கள் போடுறோம். நம்ம முதல்ல இங்கே செக் பண்ணிக்குவோம். ஸ்பைடர்லாம் ஓடி வருது. மோஸ்ட்லி அந்த ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணுற இடத்துல நஸ்பேட் லக்கி தான் இருக்கும். இன்றைக்கி என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம லக்கு பேட்ரி கூட இருக்கலாம். ஆனால் பேட்ரி அவ்வளோ சின்னதாலாம் இருக்காது. சரி போய் பார்த்துருவோம். நம்ம கதவுக்கு பேட்ரி கிடச்சிச்சுன்னா அதுக்கும் நம்ம பேக்கும். எது ஃபஸ்ட்டு கிடைக்கும்? இங்கே இருக்குது பாருங்க, இங்கே இருக்கு பண்ணணும். இப்போ என்ன இருக்குது? பேட்லாக்கி சூப்பர். இது வந்து அந்த இது யூஸ் வந்து என்னன்னா கராஜில் உள்ள கதவை திறக்கிறதுக்கு தான் இந்த பேட்லாக் யூஸ். இப்போ நாங்கள் இப்போ போய் திறக்கிறேன் பாருங்க. கிராணி இல்லைச்சி வெளிச்சத்தை அப்படி போட்டு வச்சிருக்கு சொல்லியா கிராணி. நான் இப்போ ஒரு வழியில் வந்தேன்ல, அந்த வழியாக தான் எப்பயுமே கிராணி வரும். எப்பயுமே நீங்கள் அதனால் அந்த பக்கம் வழியாக வந்திருந்தா இங்கே கழட்டி ஆற்றி சத்தம் கேட்குது. என்ன பண்ண? சரி கலட்டும். இல்லை என்னடா கை இந்த இடத்துல வச்சு கையை தரீங்கன்னா பாடா அதுவாக ஓப்பன் ஆயிரும். இங்கே வால் இருக்கா, நீங்கள் எல்லாமே காருக்கெலாம் செட்டப் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டு பேக்குன்னு போட்டிங்கன்னா அது உடஞ்சிரும் வால். ஆமாம். அப்புறம் நீங்கள் ஈஸியாக தப்பிக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் கிராண்டில் நிப்பா ஐயோ போயிட்டு சரி வாங்க திருப்பி விளாடும். ஸ்பார்க்கில் பிளக்கி கிடச்சிருச்சு. ஓகே அது வந்து எங்களுக்கு சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து எங்களுக்கு மிஸ்டேக் ஆயிடுச்சு. இங்கே வந்து அது லைவு கட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் இப்படிருந்து போகிறோம், இதுலேருந்தே போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் கிராணி 2ல் கிராணி 3ல் சென்ட்ரினாவை பார்த்துருக்கலாம்.
ஆனால் கிராணி ஒன்றில் சென்ட்ரி நான் பார்த்துக்கவே மாட்டீங்க. ஆனால் நாங்கள் இப்போ காமிச்சோம். இங்கே ஒரு மிஸ்டீரியஸான பிளேஸ் இருக்குது, அதை நாங்கள் வீடியோ கடைசியில் உங்களுக்கு காமிக்கிறோம். இங்கே ஒரே நிமிஷம் பாருங்கள், அந்த கிராணி எப்பயுமே அந்த கட்டையை தூக்கிட்டு திரியிறே, அந்த கட்டை உடையாதா ஃபஸ்ட்டு? கட்டை உடையாது. அண்ணா இன்னொன்று ஒன்றுங்க, ட்ராப்பு மேலே நம்ம நின்ற மாற்றமா இல்லையா? மாற்றோம்ல. கிராணி நின்றா மாட்ட மாட்டேங்குதுங்க. அது என்ன 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 லாஜிக்னே தெரிலங்க. ஆனால் நீங்கள் கிராணி ரீமேக்கில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிராணியும் அதில் மாற்றும், நீங்கள் மாட்ட வைக்கலாம், நிறையா விஷயம் பண்ணலாம் கிராணி 2ல். கிராணி ரீமேக்கில். அது பிசியில் தான். நம்ம பிசி அளவுக்குலாம் இன்னும் விளாட்ல, நாங்கள் ஃப்ரீ ஃபயர் தான் இன்னும் பிசியில் விளாண்டுக்கிருக்கோம். அதுவும் எங்கள் அம்மாட்ட கெஞ்சி கத்திரி கூத்தாடி விளாண்டுக்கிருக்கோங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்க, ஓகே. நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்கன்னு எனக்கு இங்கே கேட்குது. ஓகே, கேட்டாச்சு. அந்த கிராணி எதுக்குள்ள பாருங்க, இப்போ நீங்கள் அந்த டெடி பேரை மட்டும் தூக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, கிராணியோட செல்லப்பிராணி மாதிரி, செல்லப்பிராணி கூட இல்லை, ஃபேவரட் பொம்மை மாதிரி தூக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்ணு செவந்து போய் ஹார்ட் பீட்டு டப் 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 டப்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். டப் டப். நீங்கள் சத்தம் போடுறீங்களோ போடலையோ, என்ன ஆனாலும் கிராணி தேடி வந்துடும். உங்களை பின்னாடியே தான் இருக்கும். இப்போ பாருங்களேன், எடுக்கும்போது எடுக்கலை. நான் கிராணி போகட்டுங்க, சேஃப்டிக்கு பார்த்துக்குவோம் எங்கே போகுதுன்னு. ஏன்னா நாங்கள் போன வாட்டி இருக்குது கிராணி, நாங்கள் ஏற்கனவே எடுத்தோம், டப்புன்னு மண்டையில் போட்டு படுக்க வச்சிருச்சு. அதனால் பார்த்து தாங்க. நீங்கள் கிராணி 2 கிராணி 3 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கன்ஃபார்மாக வீடியோவை போட்டுருவோம். ஆமாங்க, கன்ஃபார்ம். சாரிங்க, மன்னிச்சுக்கோங்க. நாங்கள் அண்டர் கிரவுண்டு கிளிப்லாம் எடுக்க முடியல. ஏன்னா நாங்கள் ரெக்கார்ட் பண்ணதே இது என்னது எக்ஸ்ட்ரா கார்டு நாங்கள் ஆனே பண்ணலங்க அந்த கேப்பில் மட்டும். அதனால மன்னிச்சுக்கோங்க. அப்பா, அது கிளவி சொட்டதானா? நான் கூட முடியலன்னு நினச்சேன். கிளவி சொட்டை முடி இருக்குங்க. ஆமாங்க, பின்பக்கம் முடிதாங்க இருக்குங்க, நிறையாவே இருக்குங்க முடி. வாடி. இப்போ நம்ம என்ன மாட்டிக்கிட்டேன், நான் தான் மாட்டிக்கிட்டேன். போச்சுங்க, 2வது லேவும் போச்சுங்க. சங்கட்டம்டா டே, சங்கட்டங்க. திருப்பி இன்னும் எத்தனை நாள் இருக்கு? வெறும் 2-3 நாள் இருக்கு. ஒரு நாள் தான் இருக்கு. எப்படி இருக்கு அப்பாடி? ஐயோ, பையன் பயந்து போயிட்டான் போலயே. கண்ணுலாம் ரத்த கரையில இருக்குங்க. நொன்றியானோ? ஏம்மா நொன்றியாங்க? எப்படி நொன்றியான்றீங்க? வேமா போகிறேன் அந்த வாட்டி, என்னன்னு தெரில, பயத்தினால நினைக்கிறேன். பயத்தினால விரட்டி எப்போ ட்ராப்பு ஜஸ்ட்டில் தப்பிச்சவங்க. டஸ்ட்டு காவி ஸ்லோவாக நகட்டுறா, நீ வேம நகட்டுற ஸ்லோவா. டக்குன்னு போச்சு. டெலிவரி எடுத்தாச்சு, டக்குன்னு போகணும். ஐயோ கிளவி இப்போ பாருங்க என்ன வேகமாக விரட்டி வரும்ட்டு. பார்த்தீங்களா, ரொம்ப ஸ்பீடாக வரும். இதை எங்கே கொண்டு போகிறோம்னா, மேலே ஒரு இடம் இருக்கும், காமிக்கிறேன் பாருங்க. காமிக்கிறோம். இந்த அங்கே ஒரு பிளாங்க் மாதிரி இருக்கு, அந்த பிளாங்க் உடச்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, ஸ்லெண்ட்ரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. மியூசிக் நல்லா இருந்துச்சுங்க. இந்த மியூசிக் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க, கிராணி மறைஞ்சு போகிற மாதிரி. ஆனால் நாங்கள் போட்டு பார்த்துட்டோம், கிராணியே மறைஞ்சு போகல. இங்கே பாருங்க, அதுதான் ஸ்லெண்ட்ரினா. அது ஃபேக்குங்க. அது ஃபேக்கு மாதிரி. அது உங்கள்கிட்ட இருந்து வியூஸ் வாங்கலாம். ஆனால் நாங்கள் என்ன காமிக்கிறோம், நாங்கள் ஒரிஜினலாக அங்கே ஹானஸ்டியாக காமிக்கிறோம் உங்களுக்கு. அந்த கிராணி மறைஞ்சே போகாதுங்க. இப்போ பாருங்களேன், இப்போ நாங்கள் வெறும் சத்தம் தான் போடுவோம், வெயிட் பண்ணுங்க. ஆனால் கிராணி மறைஞ்சு போகிற மாதிரி எல்லா வீடியோலையும் காமிச்சிருக்கோம். ஆனால் கிராணி மறைஞ்சு போகாதுங்க, எனக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் இப்போ போட்டு பார்த்துருக்கோமே, ப்ரூஃபோட காமிக்கிறோங்க. ப்ரூஃபு நாங்கள் மற்றவங்க மாதிரி ஏமாத்தலாம் மாட்டோங்க. இப்படி கிராணி மறையாது ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ட்ரை பண்ணியிருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. நாங்களாம் ரொம்ப உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரிஜினல் பிக்சர் தான் கொடுப்போம் எப்போயுமே. ப்ரூஃபோட காமிக்கிறோம். இப்போ பாருங்கள், கிராணி பிளாங்க் செட் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கே போகிறோம். கிராணி என்ன ஸ்பீடாக வருதுன்னு மட்டும் பாருங்கள். அது க்ரீன் கலரில் அந்த பிளேஸ் கொடுறா, பிளேஸ். ஓகே. ஜஸ்ட்டுடா உடஞ்சிடுச்சுடா. இல்லையே எடுக்க முடியாது. அதை போச்சு, கதவு செத்தோம், கன்ஃபார்மாக செத்தோம். போச்சுடா டே, சங்கட வலி. இங்கே இருக்குடா, கட்டிங் பிளேட் வேணும்டா நம்மளுக்கு. கட்டிங் பிளேட் கீழே இருக்கும். கேமரா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். கேமரா வந்து இதாகிடுச்சு. கேமரா சத்தம் கேட்டு கிராணி வருது. போச்சு, உட்காரு.
குருட்டு கேணிக்கு கிராண்ட் கண்ணு தெரியல. ஏய் சத்தம் கேக்குதுடா. ரெண்டாவது வாட்டி வந்துச்சுன்னா போச்சே. அங்கிட்டு வெளியே பார்த்து வருதுன்னு நினைக்கிறேங்க. இங்க நின்றுச்சு. போச்சு பார்த்துருச்சா? போச்சு வருதுடா. போக வேணாம் இல்ல வருது. அங்க இருந்து பார்த்து தான் வருதுங்க. அங்க இருந்து பார்த்து தான் வருது. நான் பார்த்துட்டேன் அதை. எப்பா போயிரு. நம்ம நிமிஷம் தாங்காம போயிடும். நம்ம லாக்கு போட்டோம்ல, எப்படி வரும்? நம்ம லாக்கு போட்டாச்சு. நம்ம பூட்டிட்டோம்ல அந்த கதவை. இல்லையா? கிராணி பூட்டிருச்சுடா. ஐயோ மாட்டிக்கிட்டோமா? போச்சு. இது என்னமா போகுது? நான் போகுது. போச்சு. கிளவி கதவு துண்டோட போகுது. கதவு துண்டோட போயிடுச்சு. நம்ம தப்பிச்சு போகணும். எப்பா போயாச்சு? போச்சு. கிளவி இங்கதான் நிக்குது. கிளவி உன்னை வகுந்துடு. எம்மா வேடா தாயி. ஓடுற. நான் போய் சீன் வரலன்னு நினைச்சேன். அத்தை எப்படி நம்ம கேவலமான நிலவரமா ஆகி போச்சுங்க. இப்போ இந்த பாயிண்ட்ல வச்சு ஓரமா போனீங்கன்னா விழ மாட்டீங்க. ஆனால் அங்கிட்டு போனீங்கன்னா விழுந்துருவீங்க. நாங்கள் அப்போ போய் காமிக்கிறோம் பாருங்க. அந்த பக்கம் போனோம்னா விழுந்துருவீங்க. நீங்கள் அதை விழவே கூடாது. நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம்? நாங்கள் மவுஸை விட்டுப்புட்டோம். அந்த தப்பை நீங்கள் போட்டோம். இப்போ அந்த நாங்கள் மவுஸை கன்ஃபார்மாக கிராணி அந்த படியில் தான் வரும். போகாத. வேணாண்டா போக முடியாது. என்னதான் நடக்குங்க? போச்சுடா டே சைக்கடா. அந்த கிளவி செவுத்துக்குள்ள இருந்து குத்துது. ஐயோ போச்சுடா. நம்மளோட 5th டேடா. எப்படி தப்பிக்கிறது கிரானிட்ட இருந்து? லாஸ்ட் டே. ஆத்தா கருமாரியம்மா ஜீசஸ் லார்ட்ஸ் அல்லாஹ்வே அக்பர் சாமி சரணம் ஐயப்போ. எப்படியாவது தப்பிச்சுடணுங்க. அப்பாடா. போட்டோம் வண்டி போட்டோம். நகட்டில் காவி இதெல்லாம். இப்போ நான் காவியில் ஆடுறாங்க. நாங்கள் எப்பயுமே பிரித்து நாங்கள் நண்பர்கள். அதனால் நாங்கள் பிரித்து விளாடுவோம். மாட்டிக்கிச்சு. அப்புறம் எதுக்கு அப்புறம் எப்படி நாங்கள் மாட்டாமல் போவோம்? ஊசி கிளவி அங்கே வச்சு விட்டுருச்சு. நல்லா செவுத்தை உடச்சிட்டு போயிருக்கு போல. ஆமாம். இல்லை நம்ம தான்டா உடைச்சோம். ஹேமர் வச்சு நம்ம தான் உடைச்சோம். ஆமாம். ஒரு பிளாங்க் அங்கே தானே. என்னடா கரெக்டாக முடியல. திறக்கவே மாட்டேங்குது. கிளவி வருதுடா. போகடா. அங்கே போட்டு கேமரா உடச்சு விட்டுருவாங்கடா. இல்லைச்சி ரெக்கார்டர் ஆன் ஆகுதுடா. உடச்சுடுறாச்சு. இதை எப்படிடா உடைக்கிறது? கட்டிங் அங்கே கீழே தான் இருக்குங்க. மறந்துட்டோங்க. கீழே அது செயின் கட்டர்ரா. கட்டிங் பிளேட்ரா. ப்ளூ கலரில் இருக்கும். போச்சு கிளவி. ஐயோ இவ்வளவு நேரம் மொத்தத்துல என்ன ஆயிருக்கு? நம்ம மண்ணை கவிட்டோம். அடுத்த வாட்டியாவது கிராணிய கன்ஃபார்மா போடுறாங்க. என்னது? என்னடா பாவாடை கிட்டக்கே நிக்குது. இல்ல நாங்க அங்கிருந்து தான் குடிச்சோம். அம்மா தாய். அம்மா என்னது? அம்மா தாய். அம்மா என்னடா உருட்டுக்கட்டை கையை காணோம். உருட்டுக்கட்டையை காணோம்டா. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. விட்டுட்டாருடா. மொத்தத்துல நாங்க மண்ணை கவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு சேலஞ்சஸ்னா கன்ஃபார்மா கமெண்ட்ல போடுங்க. நாங்க உங்களுக்கு இது பண்றோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.